ஒரே ரத்தம் அப்படிங்கறதுனால. ஆனா நீங்க 2 பேரும் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கீங்க. இன்னும் உங்களுக்குள்ள எப்படி அந்த பழைய நினைவுகள்லாம் இருக்குது அப்படின்னு கேக்குறான். உண்மையிலே நீங்க 2 பேரும் என்னோட சாம்ல விழுந்திருக்கீங்களான்னு கேட்க சாரடாக்கும் சுமேரிக்கும் ரொம்பவே பதட்டமாகுது. அப்பதான் சுமேரிக்கு ஷிகமார் எய்டாவை பத்தி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. நல்லா கவனிங்க, நீங்க எய்டாவோட சாமால பாதிக்கப்படலன்னு எக்காரணத்தை கொண்டு எய்டாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. முக்கியமா அவ தம்பி டேமனுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. அப்படி ஒரு வேளை உங்க மேல சாம் ஒர்க் ஆகலன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களால எய்டாவை கொல்ல முடியும்னு அவன் கண்டுபிடிச்சிருவான். அப்படி ஒருவேளை அவங்க இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் கவனமா இருங்கன்னு ஷிகமார் சொன்னதை நினைச்சு பாக்குறா. அதுக்கு சுமேரி, போதும் நிறுத்துங்க, நாங்க சும்மா அப்படி அஃபெக்ட் ஆகாத மாதிரி காமிச்சுக்கிறோம். நானும் சாரடாவா மட்டும் இல்ல, உன்னோட சாம் பவர்ல சிக்காத ஆள் இருக்க முடியுமான்னு ஒரு மாதிரி பதட்டமான டோன்ல சொல்றா. அதுக்கு எய்டா, அதுவும் சரிதான், அதான் நானும் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி எய்டாவோட பவரை பெருமையா பேசவும் அவ கூட ஏதோ நம்பிட்டா. ஆனா இந்த டேமன் இன்னும் அந்த சந்தேக பார்வையிலே 2 பேரையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல கவாக்கியை காட்டுறாங்க. பையன் ஏதோ உயரமான இடத்துல நின்னுகிட்டு ரொம்ப சீரியஸா லீஃபி லேசரை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். கவாக்கிக்கு பின்னாடி மிட்சுகி நிக்கிறா. அப்ப கவாக்கி, இவ்வளவு கொலவெறித்தனத்தோட எப்ப பார்த்தாலும் இருக்காத, இதனால மூச்சு விட கூட நீ